Recording is on. அது அவர் விஜயம்மா ஓன்லி. மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லலாமா சித்ரா? முருகா சரணம்மா. நான் 18th இத பாட்டு முதல்ல நான் படிச்சுக்கிறேன். வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரியற்கென்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர் மின்கணு கட்கிங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளு முதவாது காணுங் கடை வழிக்கே. இதுல இந்த பாட்டுல வந்து தர்மம், தானம் பத்தி அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருக்கார். முருகப்பெருமானோட கூர்மையான வேல், அந்த ஒளி வீசக்கூடிய அந்த ஞான வேல், இவங்க இதை ஏந்தி கொண்டிருக்கிற கதிர்வடி வேலனோட திருவடிகளை வந்து நம்ம என்னைக்கும் மறக்கிறது இல்லை. நாம அவரை துதித்து நம்ம செய்யணும் தொழில் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி. இதுல வந்து வாழ்த்தின்னு போட்டுருக்காங்க. நம்ம வந்து வணங்கி அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நாம முருகனை வந்து வாழ்த்த முடியாது, நம்ம வணங்கி அந்த செய்யற வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தானம் அதை பத்தி தான் மெயினா சொல்லியிருக்காங்க அதுல அருணகிரிநாதர். நாம வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து உடம்புல ஓரளவு சாப்பாடு தான் நமக்கு உடம்புல நிற்கும். அப்ப நாம வந்து அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கைப்பிடி தானம் பண்ணலாம்னு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா ஒரு சின்ன அந்த நொய்யீர் அப்படிங்கிறது வந்து அரிசியில வந்து ஒரு 10ல ஒரு பங்கு தான் அந்த நொய்யீர் சொல்றது. ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும் அந்த நொய்யீர் சொல்றது. அந்த அளவாவது நாம வந்து தானம் கொடுக்கணும். நம்மளால 10 பேருக்கு கொடுக்கலாம், 100 பேருக்கு கொடுக்கலாம். நம்மளால எவ்வளவு பினான்சியலா நம்ம அஃபோர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அப்படி செய்யலாம். அதுவும் செய்ய முடியலைன்னா நம்ம வந்து ஒரு 2 பேருக்காகவாவது, ஒருத்தருக்காகவாவது நாம வந்து தானம் செய்யறத பத்தி தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சின்ன அளவாத அந்த நொய் சைஸுக்காவது நம்ம வந்து தானங்களை வந்து செய்யறது. நம்ம வந்து நிறைய காசு வச்சிருக்கலாம், எவ்வளோ வசதியான வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நாம வந்து இறந்து போகும்போது நமக்கு எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லை. எப்படி லக்ஸுரி லைஃப்ல இருந்தாலும் நாம எல்லோரும் ஒரே மாதிரி தான் அந்த லைஃப் லாஸ்ட்ல நமக்கு இருக்க போறது. ஸோ நம்ம தானம் செய்யறது, அந்த தானம் ஒண்ணுதான் நம்மளோட வரும், நம்மளை பத்தி மத்தவங்க சொல்றது. அதனாலதான் நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இப்ப கோவிட் டைம்ல நம்ம பார்த்திருப்போம், எவ்வளவு பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஆனா இறந்து போகும்போது எல்லாரும் ஒரே இதுல கொண்டு போய் தான் அவங்க வந்து செஞ்சாங்க. ஸோ நம்ம தானம் பண்ணி அந்த மாதிரி செய்யும்போது அந்த தானம் வந்து நம்ம நம்ம சந்ததிகள் அவங்களுக்கு வந்து அது ஒரு உறுதுணையா வேற வழியில வந்து அது நம்ம சந்ததிகளுக்கு உதவியா இருக்கும். அந்த அந்த உதவி நம்ம எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது. அதே போல தானம் செய்யறோம் அப்படிங்கிறத வந்து பெரிய விளம்பரப்படுத்தி செய்யக்கூடாது. நான் செய்ய போறேன் இன்னைக்கு 10 பேருக்கு, நீங்க வந்து பாக்குறீங்களா, வீடியோ எடுக்கிறீங்களா, அதை நீங்க என்ன பப்ளிசிட்டி பண்றீங்களா, எதுவும் செய்யக்கூடாது. நம்ம அந்த அந்த சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் தானம் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பேரெல்லாம் வந்திருக்கு, வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. சோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு தானம் செய்யறதுல வந்து. நம்ம கொடுக்கறது வந்து மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம், நாம பப்ளிசிட்டி கொடுக்க கூடாது. அதை வந்து ஆனா நம்ம வாய் வழியா சொல்லலாம், நீங்க உங்களுக்கு முடிஞ்சது நீங்க செய்யுங்க அப்படின்னு நமக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அதே போல நம்ம தானம்ங்கிறது வந்து நாமளா உட்கார்ந்து ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி செய்யறது தானம் இல்லை. உண்மையா ஒரு பசின்னு வந்ததையும் அவங்களுக்கு வந்து பசின்னு வந்து வயிறு வந்து தகதகன்னு எரியும்னு சொல்றாங்க. நாம அந்த அளவுக்கு பசியா ஒரு நாள் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே
பசி வர்றவங்க வந்து அவங்களால தாங்கவே முடியாத அந்த நேரம் தண்ணி குடிப்பாங்களாம். அந்த அந்த என்ன வேதனைய குறைக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் சொல்றாங்க. பசி இல்லாம தண்ணி அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அத வந்து நம்ம அந்த மாரி இருக்கவங்களுக்காகவாவது நம்ம ஏதோ 1 நாள், 2 நாள் நம்ம பக்கத்து வீடு, நமக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாரி ஒரு நம்பளால முடிஞ்ச அளவு ஒரு ரூ. 10வோ, ரூ. 20வோ என்ன முடியுமோ நம்பளால அத இல்ல ஒரு 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 1/2 கிலோ அரிசி அந்த மாரி எதுனாலும் ஒரு சின்ன அளவு அவங்களுக்கு அந்த பசிய போக்கினோம்னா, நமக்கு அந்த தர்மம் நிலைக்கும். அதேபோல் எவ்வளவோ மரங்கள் எல்லாம் நெறைய உலகத்துல இருக்கு. நம்ம வந்து எல்லா மரத்தடியிலயும் போய் நின்னு நிழல் இந்த நிழல் நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சில மரங்கள் கிட்ட போய் நிக்கக்கூடாதுன்னு நம்ம பெரிய பாட்டி அவங்கலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. "ஓ! அந்த மரத்துக்குள்ள போய் நிக்காத" அப்படிம்பாங்க. அந்த மாரி அந்த மரம் இருந்து நிழல்ல போய் நிக்க முடியாம இருக்கிற மரத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத மாரி நாம வந்து ஒரு சின்ன உதவி செய்யல, ஒரு தானம் செய்யல, நம்ம உடம்பு இருந்தும், நம்மகிட்ட காசு இருந்தும் அது உதவியா இருக்காது. நம்ம சாகுற நேரத்துல அது மட்டும் நம்மளோட வராது. அம் இந்த தானம், தர்மம் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவரு அருணகிரிநாதர் வந்து அந்த தானத்தோட அருமை பெருமைகள தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. நம்பளால முடிஞ்ச வரைக்கும் அ தானம் செய்யலாம். யாருக்கும் எப்படி எந்த வழியில வேணாலும் குடுக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு காசு அனுப்பியும் படிக்க வைக்கலாம். எது வேணாலும் செய்யலாம். ஒரு ஹேண்டிகேப்ட் இருந்தா ஒரு வீல் சேருக்கு நம்ம டொனேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் அவங்க அந்த அரிசிய வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆனா பசியோட இருக்கவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறது தான் பெரிய தானம். அது வந்து போதும்னு சொல்லுவாங்க அவங்க. எங்களுக்கு இது போதும். இது சாப்பாடு நெறைய ஆயிடுச்சு எனக்கு. மனசுக்கு வயிறுக்கு நெறஞ்சிருச்சும்பாங்க. அந்த அந்த ஒரு சொல் வந்து நமக்கு வந்து வேற என்ன செஞ்சாலும் நமக்கு கிடைக்காது. அது அந்த ஒரு தானத்தோட பெருமைகள தான் அவர் வந்து இதுல சொல்லியிருக்காரு. அத நாம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப ந நன்றி ராதிகாஜி. நான் அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. நன்றிம்மா, தேங்க் யூ. நன்றிம்மா. ரொம்ப தேங்க் சந்தோஷம். யூ. ரொம்ப அழகா முருகா சொன்னீங்க. சரணம்மா. முருகா ஆமா. இது வந்து எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, முருகா சரணம்மா. தேங்க் யூ. நான் ஒரு சின்ன கதை மட்டும் ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு இது சொல்லலாம்னு தோன்றது. அதனால சொல்றேன். அ நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அ பட்டினத்தாரோட ஓட கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பட்டினத்தாரோட கதை நெறைய பேருக்கு தெரியும். தெரியாம இருக்கிறவா சில பேருக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தோணித்து. இவர் சுவாமிஜி அவ்வளோ அழகா சொல்லுவார். அத ஒரு ஒரு வாட்டியும். பட்டினத்தார் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அ அ அவருக்கு குழந்தையே இல்ல. அப்போ வந்து சிவன் கிட்ட வேண்டிண்டு எங்களுக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு கேட்டு, ஒரு குழந்தை அவருக்கு கிடைக்கும். பொறக்காது அப்ப கூட கிடைக்கும். எங்கேயோ. அந்த அவருக்கு வந்து மருதனோ, மருதவாணனோ அது பேரு. அந்த மாதிரி அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரும்போது, அவர் வந்து பட்டினத்தார் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஐ திங்க் அவர் பேர் வந்து இயற்பெயர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. மறந்து போயிட்டு இப்போ. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கோ. ஆ அவருடைய நிஜமான பெயர் பட்டினத்தார் இல்ல. அ ஆனா அவர் வந்து அந்த அந்த குழந்தைய வளர்த்தணும். அவர் பெரிய பிசினஸ் மேன். ராஜாக்கெல்லாம் வந்து முத்துக்கள், மாணிக்கங்கள்லாம் சப்ளை பண்ற அந்த மாதிரியான ஒரு பெரிய பிசினஸ் மேன். அப்போ அவருக்கு ஒரு குழந்தை வாரிசு இல்லங்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு, இந்த மாதிரி இந்த குழந்தை கிடைச்ச உடனே ஒரு பயங்கர சந்தோஷம் அவருக்கு. ரொம்ப ஹேப்பியா அந்த குழந்தைக்கு இருக்கிற எல்லா அறிவையும் புகட்டி, எல்லா விதமான கலைகளையும் சொல்லிக் குடுத்து, தன்னுடைய பிசினஸ்க்கு ஆன வாரிசு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எல்லா விதமான பிசினஸ் ட்ரிக்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்து, ரொம்ப அழகா அந்த குழந்தைய வளர்ப்பார். அப்ப வந்து தூர தேசத்துக்கு கப்பல்ல வந்து பிரயாணம் போகணும். அந்த குழந்தை வந்து பெரியவன் ஆயிட்டான். இப்போ கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். அப்போ பெரியவன் ஆனோனே, சரி நீ போய் இப்ப பிசினஸ்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் அனுப்புறார். அப்போ அந்த காலத்துலலாம் இது கிடையாது. லெட்டர்லாம் கிடையாது. அ ம கடுதாசி வரணும்னாலே பெரிய அதுவும் கடல் கடந்து போறவாள்ட்டேருந்து நியூஸ் வரணும்னா யாராவது அங்கேருந்து வந்து சொன்னா தான் உண்டு. அந்த மாதிரி அ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு திடீர்னு வந்து ஒரு நியூஸ் சொல்றா இவர்கிட்ட. இந்த மாதிரி உங்க புள்ள செம்மையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். எக்கச்சக்கமா வியாபாரம் பண்றான். ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்றான். அப்படின்னு யாரோ சொல்றா. இவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! ஓஹோன்னு இருக்கணும். அப்படி ஒரு பெருமையா இருக்கு இவருக்கு. என்னம்மா நம்ம புள்ளைய வளர்த்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து சொல்றா, உங்க புள்ள வியாபாரம்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் கிளம்பி வரப்போறா அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரே குஷி. ஆஹா! அடுத்த இது கப்பல் வரும்போது நம்ம புள்ள வந்துருவான்னு எதிர்பார்ப்போட அப்படியே இருக்கார். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து சொல்றார், உங்க பிள்ளைக்கு பித்து பிடிச்சிருத்து.
வந்து சம்பாதிச்ச சம்பாதியத்தை எல்லாத்துலயும் உட்காந்துட்டு சாணம் வாங்கிட்டு இருக்காரு. அங்க போய் சாணமா வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பித்து பிடிச்சிடுது திடீர்னு உங்க பிள்ளைக்கு அப்படின்னு உடனே இவருக்கு ஒரே வருத்தம், என்ன பித்து பிடிச்சிட்டா அப்படின்னு. அடுத்த நியூஸ் வர்றது, கடல்ல ஒரே புயல், ஒரே புயல் மழையா இருக்கு. இதுல கடல் கொள்ளையர்கள்லாம் வேற நிறைய பேர் இருக்கா. அதனால கப்பல் வந்து சேர்றதே பெரிய விஷயம். திடீர்னு திருப்பியும் சோ எவ்வளவு வேரியேஷன்ஸ் பாருங்க. திடீர்னு புள்ள சம்பாதிக்கிறானோடனே ஒரே பெருமை. அதுக்கப்புறமா திருப்பி வரப்போறானோடனே ஒரே ஆனந்தம். அதுக்கப்புறமா வந்து பித்து பிடிச்சிட்டோன்னே ஒரே வருத்தம். கடல் கொள்ளையர்களோடனே இன்னும் கொஞ்சம் சோகம், புத்திர சோகம். இது எல்லாமா ஒரே 1008 வேரியேஷன்ஸ் ஆஃப் அவருக்கு ஒரு இது இருக்கு. வந்து சேர்ந்துடுறான் புள்ள. வந்து சேர்ந்த உடனே ஆஹா வந்துட்டியான்னு தழுவிக்கிறார். அப்புறமா வந்து ஆசுவாசம் படுத்திட்டு என்ன சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டா, சாண மூட்டையில விரட்டி எல்லாம் தட்டி தட்டி கொண்டு வந்து கொடுக்குறான். விரட்டி எல்லாம் தட்டி கொடுத்த உடனே இவருக்கு புரிஞ்சிடுது. ஏதோ பித்து பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மைதான். இவன் சாண விரட்டி எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கான் என்கிட்ட அப்படின்னு உடனே ஒரே கோபத்துல பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு என்ன இப்படி இருக்கு? உனக்கு மூளை இல்லையா? சாணம் வாங்கியிருக்கியே, இதுக்கெல்லாமா உனக்கு அனுப்பிச்சு விட்டேன் அப்படி இப்படின்னு ஒரே திட்டுறாரு. திட்டின உடனே கோவப்பட்டுண்டு அந்த புள்ள வந்து வீட்டை விட்டு வெளில போயிடுறான். வெளில போன உடனே திருப்பி கொஞ்ச நேரம் இவர் வருத்தப்பட்டுன்னு இவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்ப அந்த புள்ள வந்து அவன் அம்மா கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான் வீட்டை விட்டு. அவர் சிவனுடைய சொரூபம்னு நிறைய பேர் சொல்றா. அந்த புள்ள பெட்டியை அம்மாட்ட பெட்டியை கொடுத்துட்டு போயிடுறான். பெட்டியை கொடுத்துட்டு போன உடனே இவர் வந்து அந்த சாண மூட்டையை வந்து எட்டி உதைச்சிட்டு போறார். அதுல இருந்து மாணிக்கமா செதறது. அது உள்ள சாணத்தை வச்சு கடல் கொள்ளையர்கள் நிறைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த புள்ள விரட்டிக்குள்ள வந்து மாணிக்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அவன் எடுத்துன்னு வந்திருக்கான். அது தெரியாம இவர் வந்து மாணிக்கத்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே இது. உடனே புள்ள எங்கன்னு வந்து அம்மாட்ட வந்து கேட்கிறார் அவ ஒய்ஃப் கிட்ட. அவ வந்து இந்த பெட்டியை கொடுக்குறா, சின்ன பெட்டியில. அந்த பெட்டியில எழுதியிருக்கு, காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு. ஒரு ஊசி போன வந்து அருந்து போயிடுத்துனா கூட அந்த ஊசி கூட உன் கூட வராது. அது பிரயோஜனம் கிடையாது இங்க உலகத்துல யாருக்கும். ஆனா அது கூட உன் கூட திரும்பி வராது உன்னுடைய பிரயாணத்துக்கு. அதனால இவ்வளவு சேர்த்து வச்சு ஓவரா புகழாத அப்படிங்கறத அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சோ அதனால எல்லாருக்கும் கூட இந்த மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்காத அப்படிங்கறத இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்து. அதுக்கப்புறமா தான் அவர் பட்டினத்தாரா மாறினார். எல்லாருக்கும் மொத்தமா ஒரு இடுப்பு துண்டோட வெளியில வந்து நின்னுட்டார் வாச வெளியில. இதுக்கு மேல எனக்கு இங்க எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இந்த இவ்வளவு பணம் இவ்வளோத்தையும் என்ன பண்றதுன்னு எல்லாரும் வந்து கேட்கிற, தூக்கி எரி, ரோட்ல எரி அப்படிங்கிறாராம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறமா அவருடைய லைஃப் இஸ் ஹிஸ்டரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கதை, அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு கதை. அது எவ்வளவு உண்மை இல்லையா? ஒரு சின்ன ஊசி மோனை கூட நம்ம கூட வராது. நம்ம கூட வரப்போறது நம்ம பண்ற கர்மாக்கள் தான். நம்ம நம்ம செய்யற தானமும் தர்மமும் தான் நம்ம கூட வரும். நமக்கு உள்ள போய் அது உள்ள போய் பதிஞ்சு நம்ம கூட வரும். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா, உள்ள ஆன்மாக்குள்ள பதியும். நல்லது செய்யும் போது அந்த ஆனந்தம் உள்ள போய் பதியும். கெட்டது செய்யும் போது அந்த வருத்தம் உள்ள போய் பதியும். அந்த வருத்தமும் ஆனந்தமும் நம்ம கூட தான் வரும். அந்த மாதிரி அதுக்கான ஏன் இப்போ நம்மளுக்கு பிறப்பு எதுக்கு கிடைச்சது அப்படின்னாக்க, நம்ம வருத்தப்பட்டுட்டோம். ஒரு நாள் நம்ம ஏதோ வருத்தப்பட்டோமோ, ஆசைப்பட்டோமோ, சலனப்பட்டோமோ, அதனால பிறப்பு கிடைச்சிருது. அந்த சலனமோ, வருத்தமோ, இதுவோ தீர்றதுக்காக நம்ம பிறப்பெடுத்து அதை மாத்தணும்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பியும் வேற எதுவும் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். சோ அது இல்லாம போகணும்னாக்கா, அந்த வருத்தமும் ஆனந்தமும் இல்லாம போகணும்னாக்க, நீ கொடுக்கறது மட்டும் இல்ல, கொடுக்கறதையும் வையற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி கொடுக்கணும்ன்றார். நீ கொடுக்கறேன்னு கொடுக்க கூடாது. வடிவேலா நீ எனக்கு கொடுத்திருக்க, இந்த கையால கொடுக்கணும்னு சொல்லி நீ எனக்கு கொடுத்திருக்க, அதனால இந்த கையால கொடுக்க முடியறது அப்படின்னு அந்த ஆனந்தத்தையும் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்பதான் அந்த ஆனந்தத்துக்காக பிறக்க மாட்டோம் இல்லையா? எவ்வளவு அழகான இது. எவ்வளவு அதுல இதுன்னு சொல்றாரு பாருங்களேன். வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல். இவ்வளவு பயங்கரமா வெயில் அடிக்கிறது, நான் போய் நிழல்ல ஒதுங்கணும்னாக்க உன் நிழல்ல நீ ஒதுங்க முடியுமா? ஒதுங்க முடியாது. அதுக்கு கூட உன் உடம்பு உதவி பண்ணாது உனக்கு அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகான விஷயம் இல்லையா? அப்பா, அந்த நிழல் தான் வர்றதே. அதுல போய் நின்னுக்கிறேன்னா நிக்க முடியுமா? என் நிழல்ல என்னால நிக்க கூட முடியாது. என் நிழல் கூட எனக்கு உதவி பண்ணாதுங்கிறாரு. அமேசிங்கான இது. இதெல்லாம் வந்து தேங்க்யூமா சித்ராமா, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த செய்யுள். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா. முருகா சரணம்மா.